ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் க்ரீன் எனர்ஜி ஆர் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ அது என்ன ரினியூவபிள் நான் ரினியூவபிள் எனர்ஜி வந்துட்டு. ஸோ ரினியூவபிள் எனர்ஜினா வந்துட்டு இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது, நேச்சுரல் ரிசோர்ஸ் மூலமாக வந்துட்டு நம்ம திருப்பி யூஸ் பண்ண திருப்பி நம்ம ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வந்துட்டு. நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா திருப்பி அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுக்கு திருப்பி அது கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயிலெலாம் வந்துட்டு வளைகுடா நாடுகளில் கிடைக்கிறதுல வந்துட்டு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த இடத்துல மரமாவோ கடலாவோ இருந்தது வந்துட்டு. அது என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் வந்துட்டு அது டம்ப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இப்போ டெசர்ட் ஆகிட்டு வந்துட்டு இப்போ டேரெக்டாக அங்கேருந்து நம்ம தோண்டும் போது வந்துட்டு அதில் உள்ள செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் எல்லாம் வந்துட்டு மக்கி போய் அமுங்கி போய் இருக்கிறதுனால திருப்பி இப்போ வந்துட்டு க்ரூட் ஆயில் அங்கேருந்து வருது வந்துட்டு. இது உருவாகிறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும் வந்துட்டு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கோல், நிலக்கரி, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு, நியூக்ளியர் எனர்ஜி, யுரேனியம் இதெல்லாம் வந்துட்டு இப்போ கோல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய்வேலி சுரங்கத்தில் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க வந்துட்டு. நம்ம எவ்வளோ தான் நம்மளால் எடுக்க முடியும், எடுக்க குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் வந்துட்டு. திருப்பி ஒரு பிளேஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இதே ரினியூவபிள்னால் வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம சூரிய வெளிச்சத்துலேருந்து எடுக்கலாம், அதுக்கப்புறம் காற்றுலேருந்து எடுக்கலாம், நம்ம கடல் நீர்லேருந்து எடுக்கலாம் வந்துட்டு. பயோமாஸ் அதாவது அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்லேருந்தோ நம்மளோட ஆர்கானிக் வேஸ்ட் எதுலேருந்தோ நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் வந்துட்டு ரினியூவபிள் சோர்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெனியூவபிள் சோர்ஸை பற்றி சொல்லணும் வந்துட்டு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். எவ்வளோ யூஸ் பண்ண திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வந்துட்டு, எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். இதில் டைப்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு சோலார், விண்ட், அதுக்கப்புறம் ஹைட்ரோ, பயோமாஸ் அண்ட் ஜியோதெர்மல் ரினியூவபிள் எனர்ஜி. இதெல்லாம் தான் டைப்ஸ். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், பயோமாஸ் எனர்ஜி அண்ட் ஜியோதெர்மல் எனர்ஜி. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். சோலார் எனர்ஜி. இப்போது ஃபஸ்ட்டு சோலார் எனர்ஜி பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கே தெரியும் வந்துட்டு சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு. இப்போது எனர்ஜி சன்னுலேருந்து வரும் சூரிய வெளிச்சம் வந்துட்டு. அது சோலார் பேனலில் பட்டோன்னே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வரும், அது தெரியும் வந்துட்டு. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஃபோட்டோ வால்டாயிக்ஸ். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த சோலார் பேனலை வச்சு. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு செமிகண்டக்டர் சோலார் செல்லுக்குள்ளே இருக்கும் வந்துட்டு. இப்போது சூரிய வெளிச்சத்துலேருந்து ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ், அதாவது அந்த எனர்ஜி வந்துட்டு ஃபோட்டானை வந்துட்டு அது சோலார் செல்லில் படும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா செமிகண்டக்டர் மூலமாக அந்த எலக்ட்ரான் மூவ் ஆக ஆரம்பிக்கும் வந்துட்டு. அதுலேருந்து டைரக்ட் கரண்ட், அதாவது டிசி எலக்ட்ரிசிட்டியாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு. ஸோ இது மூலமாக நமக்கு வந்துட்டு கரண்ட்டு கிடைக்கிது வந்துட்டு. அது என்ன டிசி, ஏசி, இது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல வந்துட்டு. டிசினா டைரக்ட் கரண்ட் வந்துட்டு. இது வந்துட்டு நமக்கு பேட்ரிக்கு, ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் வந்துட்டு. ஏசி அப்படின்னா பவர் பிளான்ட்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு அல்டர்னேட் கரண்ட் வந்துட்டு. ஓகேவா? ஸோ இதோட நோடல் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். அவங்க தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சோலார் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே வந்துட்டு. கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் வந்துட்டு எல்லா சோலார் இதையும் வந்துட்டு நமக்கு அத்தனையுமே வந்துட்டு டொமஸ்டிகேட்டடாகவும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக எல்லாத்துக்கும் நிறைய நம்ம ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து யூஸ் பண்ணுங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ராஜஸ்தானில் தான் வந்துட்டு ஹையஸ்ட்டு, அதை தான் வந்துட்டு சோலார் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஹையாக வந்துட்டு சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தான் குஜராத், கர்நாடகா, 4வது பிளேஸில் நமக்கு தமிழ்நாடு இருக்குது வந்துட்டு. இதிலே வந்துட்டு ஃபோட்டோ வால்டாய்ஸ்க்கு பதிலாக வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர்னு ஒன்று இருக்குது வந்துட்டு. இது வந்துட்டு இன்டைரக்டாக கிடைக்கிறது. எக்ஸாம்பிள் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, மிரரோ இல்லை கிளாஸோ வந்துட்டு வச்சுருவாங்க. சூரிய வெளிச்சம் படும்போது எல்லா மிரரும் சேர்ந்து ஒரே இடத்துல வந்துட்டு ஒரு பீமில் வந்துட்டு ஸ்டீமில் வந்துட்டு உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படும். அப்போது அங்கே சுடு தண்ணி வச்சுருப்பாங்க, பாயில்டு வாட்டர், அங்கே வந்துட்டு ஹீட் ஆகும் வந்துட்டு பீமில். அப்போது என்ன ஆகும்னா அங்கே டர்பைன் வச்சுருப்பாங்க, சுத்த உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஏசி கரண்ட்டு உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் 2 மெத்தடு. ஒன்று ஃபோட்டோ வால்டாயிக்ஸு, இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சோலார் பவரை நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு, குக்கிங்க்கு, பம்பிங்க்கு, பவர் ஜென்ரேட்டரு, யூபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பொருளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வந்துட்டு. ஓகேவா? இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதான் இந்தியன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி உங்களுக்கே தெரியும் வந்துட்டு, காற்றாலை. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு விண்டு மில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு டர்பைன் இருக்குது வந்துட்டு. இதை சுத்த ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் வந்துட்டு டர்பைன் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு.
மூவிங் ஏர் மூலமாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறது வந்துட்டு. பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் அண்ட் தென் நான் பொல்யூட்டட் எனர்ஜியாக இருக்கும். இது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸஸை எதுவும் எமிட் ஆகாது, எந்த பொல்யூஷனும் வராது வந்துட்டு. இது வந்துட்டு க்ளீன் அண்டு ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு. ஓகேவா? இதில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று ஆன்ஷோரு, இன்னொன்று ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எந்த ஸ்டேட் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக வந்துட்டு விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். குஜராத் தான் நம்பர் 1ல் இருக்குது. அவங்க தான் வந்துட்டு விண்ட் எனர்ஜியை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி வந்துட்டு எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விண்டு ஃபார்ம் வந்துட்டு கோஸ்டல் ஏரியா, அதாவது 1986 வந்துட்டு இந்தியா தான் ஆரம்பித்தாங்க. அப்போது இந்தியாவில் ஆரம்பித்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா குஜராத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் ரத்னகிரின்னு ஒரு பிளேஸில், நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தூத்துக்குடியில் வந்துட்டு 55 கிலோவாட் வந்துட்டு விண்டு டர்பைன்ஸ் வச்சு ஆரம்பித்தது வந்துட்டு 1986 அந்த டயத்தில். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா தான் 4th லார்ஜஸ்ட்டு இது விண்டு பவர் கெப்பாசிட்டி வச்சுருக்க நாடாக இருக்குது வந்துட்டு வேர்ல்ட்லேயே பார்க்கும்போது. தமிழ்நாட்டில் மட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அருள்வாய்மொழின்னு கன்னியாகுமரியில் அருள்வாய்மொழி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரே பிளேஸில் கிட்டத்தட்ட சிங்கிள் லொக்கேஷனில் நிறையா வந்துட்டு விண்டு டர்பைன் வச்சுருக்காங்க வந்துட்டு. அதுதான் இருக்கிறதுல இந்தியாவில் ஹையஸ்ட்டு ஒரே சிங்கிள் பிளேஸில் வச்சுருக்கிறது வந்துட்டு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்ஷோர் அண்ட் ஆஃப் ஷோர்னு பார்த்திங்கன்னா ஆன்ஷோர்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நார்மலாக இந்த டயக்ராமில் பார்க்குற மாரி வந்துட்டு உங்களுக்கு அந்த லேண்டு பச்சை பசேன்னு இடம் இருக்கிறதுல வந்துட்டு பிளான்ட்ஸ் இதெல்லாம் உள்ள ஏரியா, அங்கே வந்துட்டு விண்டு டர்பைன் வச்சுருக்கிறது தான் வந்துட்டு ஆன்ஷோன். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் வந்துட்டு. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு விண்டு டர்பைன் வைக்கிறதுக்கும் ஹெவி பிளேஸ் தேவை. ஒரு விண்டு டர்பைன் வச்சுட்டா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்துட்டு வைக்க முடியும். அதுக்காக நிறைய பிளேஸ் தேவை வந்துட்டு. ஆஃப் ஷோர்னால் ஒன்றும் கிடையாது. இது வந்துட்டு லேண்டில் இல்லாமல் சி பக்கத்துலேயும் ஓஷன் பக்கத்தில் வைக்கிறது. இது மோஸ்ட்டாக வந்துட்டு இங்கே நம்ம இந்தியாவில் பெருசாக வைக்கல. பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூகே, ஜெர்மனியில் வந்துட்டு லார்ஜாக அதிகமாக வச்சுருக்காங்க வந்துட்டு. கிட்டத்தட்ட லண்டன் ஏரியாவில் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஆஃப் ஷோர் விண்டு இருக்குது வந்துட்டு. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் வந்துட்டு வைக்கலாமா, ஃபஸ்ட் ஆஃப் ஷோர் விண்டு வைக்கலாமான்னு இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் அது வந்துட்டு நிறைவேறலை. அது அப்படியே முடிஞ்சிருச்சு. குஜராத் ஓஷன் பக்கத்துலேயும் வைக்கலாமான்னு யோசிச்சாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு வந்துட்டு. இப்போதைக்கு எதுவும் வைக்கல வந்துட்டு ஆஃப் ஷோர் விண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட நோடல் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி NIWE சென்னையில் இருக்குது வந்துட்டு. ஒரு எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கரணை பக்கத்தில் தான் இருக்குது, வேளச்சேரி பள்ளிக்கரணை பக்கத்தில் தான் இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி வந்துட்டு. ஓகேவா? அவங்க வந்துட்டு என்னென்னா இது யார் கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, அதோட கட்டுப்பாட்டில் வருது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ பவர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ, இப்போது உங்களுக்கு வந்துட்டு டேம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு. நிறைய டேம் இருக்கும் வந்துட்டு. சர்தார் சரோவர் டேமு, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா சாகர் டேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு தாமோதர் வேலி, இதேமாரி நிறைய டேம் இருக்கும் வந்துட்டு. அந்த டேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இதில் டயக்ராமில் பாருங்கள் ரிசர்வாயர் இன்டேக் இருக்குமா, ஒரு பென் ஸ்டாக் ஒரு சின்ன வழியாக வந்துட்டு தண்ணி போகும். அங்கே வந்துட்டு ஒரு பவர் ஹவுஸ் ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. டர்பைன் இருக்கும், டர்பைன் பிளேடும் இருக்கும். தண்ணி ஃபோர்ஸாக வர வர டர்பைன் பிளேடு சுத்தம் போது ஜென்ரேட்டர் மூலமாக பவர் ஹவுஸில் உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அது மூலமாக பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கும் பக்கத்தில் உள்ள லொக்கேஷன், இண்டஸ்ட்ரீஸு, ஹவுசிங்க்கு எல்லாத்துக்கும், டொமஸ்டிகேட்டட் பர்பஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு பவர் சப்ளை ஆகும் வந்துட்டு. இதுதான் வந்துட்டு ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேம் ஏரியாஸ், தாமோதர் வேலி எல்லா இடத்துலையுமே இருக்கும் வந்துட்டு. இதோட நோடல் மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் வந்துட்டு. ஸோ அவங்க தான் வந்துட்டு இதோட ஹெட் வந்துட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970s வந்துட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பயோமாஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, காய்கறி வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூனா அக்ரிகல்ச்சரல் வேஸ்டேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமல் டங்க்கு, அனிமலோட கழிவுகள் எல்லாம் இருக்கும்ல வந்துட்டு. அது எல்லாத்தையும் வந்துட்டு அனரோபிக் டைஜஸ்டர் அது ஒரு பிளேஸில் போட்டு என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பயோகேஸாகவும் மீத்தேனாகவும் டைஜஸ்டேட்டாகவும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பயோகேஸ் இதில் எலக்ட்ரிசிட்டிக்கும் ஹீட்டுக்கும் ப்ரொடியூஸ் ஆகுது. அதேமாதிரி பயோமீத்தேன் மூலமாக பயோஃபியூலும் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் வந்துட்டு. அதேமாதிரி டைஜஸ்டேட் மூலமாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபெர்டிலைசர், நேச்சுரல் ஃபெர்டிலைசர், இயற்கை உரமெல்லாம் வந்துட்டு அதுலேருந்து தான் தயாரிப்பாங்க வந்துட்டு. இதுதான் இது.
நெக்ஸ்ட்டு ஜியோ தெர்மல் எனர்ஜி. இது என்னென்னா டைரெக்டாக எர்த்தோட ஹீட்லேருந்தே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதுவும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்துட்டு 1970 ஸ்டார்ட் பண்ணாங்க வந்துட்டு. உங்களுக்கு தெரியல, அந்த பூமிக்கு அடியில் வந்துட்டு பாறைக்கு அடியிலலாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்துட்டு ஹீட் இருக்கும் வந்துட்டு, ஓகேவா. அதை கிராக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த ஹீட்டை எடுத்து டைரெக்டாக ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சராட்டம் இருக்கும், அங்கே வந்துட்டு ஹீட்டை இது பண்ணுவாங்க, பம்ப் பண்ணி எடுப்பாங்க வந்துட்டு. அது மூலமாக டைரெக்டாக ஒரு பவர் பிளான்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வாட்டர் ஸ்டீம் மூலமாக டர்பைன் சுற்றி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க வந்துட்டு. சில இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணாலி, அதுக்கப்புறம் சில காஷ்மீர், லடாக், இந்த ஏரியாலாம் வந்துட்டு ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கும் வந்துட்டு. அதாவது மலைக்கு பக்கத்தில் சுடுதண்ணியாக அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இயற்கையாக வந்துட்டு. இதெல்லாம் தான் வந்துட்டு ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்துட்டு. இது மூலமாக நம்ம டொமஸ்டிகேட்டட் பர்பஸ், ரெசிடென்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்டு, நிறைய பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் வந்துட்டு. மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 350 ஜியோ தெர்மல் எனர்ஜி லொக்கேஷன் இந்தியாவில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க வந்துட்டு. மோஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்துட்டு பூகா வேலி, அதாவது லடாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில ஹிமாலயாஸில், சொஹானா, வெஸ்ட் கோஸ்ட்டில், கேம்பேயில், அதாவது கேம்பேனா வந்துட்டு குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்குது, கோதாவரி, மகாநதி, இந்த ஏரியாவுக்கு பக்கத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதான் ரொம்ப 7 ஜியோ தெர்மல் ப்ராவின்சஸ். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி மூலமாக வந்துட்டு இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 10,000 மெகாவாட் வந்துட்டு எனர்ஜி இப்போதைக்கு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ஓஷன் எனர்ஜி. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஷன் டைட்ஸு, ஓஷன் வேவ்ஸ்னு 2 இருக்குது வந்துட்டு. சில கடலுக்கு பக்கத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வந்துட்டு, இதுமாரி இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் வந்துட்டு, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் வந்துட்டு, அடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீவ் பிளேட் இருக்கும், ஓகேவா. இப்போது வேவ்ஸ் வர 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா அதேமாரி டர்பைன் பிளேட்ஸு சுற்றும் வந்துட்டு, ஓகேவா. அப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்துட்டு ஓஷன் வேவ்ஸ். ஓஷன் டைட்ஸ்னால் இப்போ வந்துட்டு அமாவாசை, பௌர்ணமி அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர் கரைக்கு பக்கத்தில் அப் டவுன்வர்டாக வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு அலை வந்துட்டு. அது மூலமாக வந்துட்டு அந்த ப்ரீஸை எடுத்து அது மூலமாக டர்பைன் சுற்றி அதுலேருந்து வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறது தான் ஓஷன் டைட்ஸ். இது 2 தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. கிட்டத்தட்ட இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் வந்துட்டு இருக்குது குஜராத் பக்கத்தில். அதுமாரி கல்ஃப் ஆஃப் கேட்ச், அதுவும் வந்துட்டு குஜராத்து. அது கிட்டத்தட்ட வந்துட்டு 1000 மெகாவாட்ஸு. சுந்தர் பேண்ட்ஸ் நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் 100 மெகாவாட்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் வந்துட்டு விலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு 150 கிலோவாட் வரைக்கும் மேக்ஸிமமாக இது பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி அந்தமான் நிக்கோபார் பிளான்ட்லேயும் வந்துட்டு அந்தமான் நிக்கோபார் ஏரியாவுக்கு பக்கத்துலேயும் இந்த பிளான்ட் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பொல்யூஷனு எந்த என்விரான்மெண்ட்டுக்கும் எதுவும் அஃபெக்ட் ஆகாது, ரினியூவபிள் வந்துட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணும், எப்பொழுதும் சஸ்டைனபிளாக இருக்கும் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்னால் இனிஷியல் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோலாராக இருந்தாலும் சரி, விண்டு டர்பைன் நீங்கள் ஃபிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாக இருக்கும். இது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெதர் டிபெண்ட். இன்கேஸ் காற்று அதிகமாக வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு வால்டேஜ் கம்மியாக இருக்கும் வந்துட்டு. லேண்ட் ரெக்குயர்மெண்ட்டு ரொம்ப அதிகம் வந்துட்டு. ஒவ்வொரு பிளேஸ்லையும் நீங்கள் வந்துட்டு தேடி வைக்கணும் வந்துட்டு, லேண்ட் ரெக்குயர்மெண்ட் அதிகம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரினியூவபிள் எனர்ஜி தான் இப்போதைக்கு வந்துட்டு சஸ்டைனபிள் ஃபியூச்சராக இருக்குது வந்துட்டு. இன்கேஸ் நான் ரினியூவபிள் சோர்சஸ் இப்போ மினரல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இருக்காது வந்துட்டு. நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால் பெட்டர் ஆப்ஷனாக நம்ம ரினியூவபிள் சோர்ஸுக்கு போகிறது தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.